வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. விக்ரம் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகுறாரு. நிஜமாவே கதறி அழுகுறாருங்க. கண்ணில் தண்ணீர் வருது. அதுவும் தனியா போய் அழுவல, ரூம் போட்டுலாம் அழுவல, எல்லாரையும் கூட்டி வச்சு அழுதுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ எமோஷன், ஏதோ பெருசா நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகணும். சுத்தி பார்த்தீங்கன்னா இங்க யாரும் விக்ரம் இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் மூமெண்ட்னா கண்டிப்பா சுபிக்ஷா இருப்பாங்க, ஆதிரை இருக்கிறாங்க, அரோரா இருக்கிறாங்க. இவருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வினோத், இந்த பக்கம் எஃப்ஜே உட்காந்துருக்குறாங்க. எதிரில் கனியக்கா இருக்கிறாங்க. எமோஷ்னலா விக்ரம் இருந்தா எதிரில் கனியக்கா இல்லாம எப்படி, ஸோ அவங்க இருக்கிறாங்க. வியனா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் சற்று தள்ளி பார்த்தீங்கன்னா பிரஜன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அங்க வந்து கதறி கதறி அழுகுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவர் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் சாண்ட்ரா பண்ண ஒரு விஷயத்தோட எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவரால் ஏற்றுக்கவே முடியல. உடஞ்சு போயிட்டார் மனுஷன். அப்படி என்ன பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா சுபிக்ஷா அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்ததா, அந்த சேர் பஞ்சாயத்து. சுபிக்ஷா இங்கிருந்து அங்கே போய் அவங்க ஏரியாக்குள்ளே இருக்கிற அவங்க பாதுகாக்க பக்கத்தில் போட்டு வச்சிருக்கிற அந்த சேரில் போயிட்டு காலையில் போய் உட்காடுறாங்க. அவங்க ஏஞ்சி வந்தவங்க, நான் வந்து உட்காரணும், நான் தான் போட்டேன், முன்ன யார் உட்கார சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாவது. அப்புறம் இவங்களும் உட்காடுறாங்க, மாற்றி மாற்றி தள்ளிக்கிறாங்க. இதுதான் நடந்துச்சு, என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து தனியா விக்ரம் கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுக்காக தான் இந்த எபிசோட்லயும் பார்த்தோம், விக்ரம் வந்து ஆல்ரெடி அந்த பக்கம் சாண்ட்ராவையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தா. அப்படி நாங்க மேன் ஹேண்ட்ல பண்ணிருக்கிறீங்க நீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப இது நடந்ததுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இவர் வந்து ரூம்ல எல்லாரையும் அந்த டாஸ்க் முடிஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸை திருடுறதுக்காக பிரஜன் சுபிக்ஷா வெளில வராங்க, மற்றவங்க எல்லாரும் லாக் பண்ற அப்படின்னு பண்றாருல, அந்த சம்பவத்தின் போது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க அங்கே அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் துரையா இருக்கிறேன், நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, எனக்கு அது புரியல, நான் விக்ரமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பார்வதி வந்து ரவுண்டு கட்டும் போது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே இவங்க கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. வியனா இந்த மாதிரி வந்து என்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஆட் பண்ணிட்டாங்க, மேன் ஹேண்ட்லிங் இது அப்படின்லாம் சொல்லி. என்ன நடந்தது, பிசிக்கல் வயலன்ஸ், அப்படி என்ன, யாரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில அவங்க விக்ரம் தான் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கதவு சாத்த போகும்போது இவங்க கை லேசா கீறிடுச்சுங்க, அது வந்து ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. சரி, மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தங்க ஹர்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனா வந்து அந்த பக்கம் இங்க சுபிக்ஷா வந்து எல்லாரும் முன்னாடி அழுவுறா. ஆனா வந்து அவ டிராமா பண்றா, நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. அதுவும் இதுவும் எப்படிங்க ஒன்னாகும்? நான் என்ன பயந்தாங்க சாரி கேட்டேன், இல்லை வீக்கெண்ட்ல விஜய் திட்டுவாருனாங்க சாரி கேட்டேன்? நான் மனிதாபிமான அடிப்படையில் கேட்டேங்க. ஒருத்தங்க ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா ஹர்ட் ஆயிட்டாங்க, நான் சாரி கேட்டேன். ஆனா அவங்க சாரி கூட, ஒரு பேச்சுக்கு கூட சாரி கேட்கல அவங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுன்றாங்க, எப்படிங்க ஒண்ணு, எந்த உலகத்துலங்க ஒண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாரு. அடுத்து ஒண்ணு, அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரோரா, வியனா பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து விக்ரம், இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை அட்ரஸே பண்ண மாட்டேன், உங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சாரி விக்ரம், அதை கோபமா சொல்ல, சாரி விக்ரம், நம்ம இதுவரை எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் விக்ரம், இனிமே நான் எது இஷ்யூ உங்க சார்ந்தது வந்தாலும் நான் அதை அட்ரஸே பண்ண மாட்டேன் விக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா இருந்தா என்ன சொல்லணும் இவரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, தாராளமா அட்ரஸ் பண்ணுமா, அதுக்குதாம்மா வந்திருக்கிறோம், நீ என்னை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவலம்மா, நான் அழுகுனி ஆட்டம் ஆடலம்மா, நீ என்னை கண்டுக்க வா, பேசு, என்ன வேணா பேசு, கருத்தை வை, நான் பதில் கருத்தை வைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். ஸ்ட்ராங் பிளேயரா தானே பண்ணுவாங்க. இவர் அமைதியா அதை ஏத்துக்கிறாரு. வியனா மட்டும்தான் அந்த கேங்ல ரொம்ப கரெக்டா ஒரு விஷயத்த பிடிச்சாங்க. விக்ரம் அவர் பாட்டுக்கு மேல வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் கூட இருக்கிற அந்த கூட்டம் கீழே 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 போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சம்பவங்களாக நிறைய முறை அதை சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த சீசன் முடிகிற வரை அடுத்த சீசன்லயும் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மொக்க பிளேடு, இப்படி ஒரு பெண்களை வந்து இப்படி படுகொழில தள்ளி அண்டர் த பஸ் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தள்ளி இதுவரை யாரும் தொடர்ந்து அப்படி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரை பண்ணுவாங்க. திட்டமிட்டு ஓவரால் பிளேவாவே அப்படி ஆடுறது பார்த்தீங்கன்னா இதுவரை யாருமே கிடையாது. அது மாதிரி பண்ணாங்கன்னா மாயாவை பண்ணலாம், மாயா சொல்லலாம், சீசன் 7 மாயா. அதோடைய இன்னொரு வருஷன் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஜூஸ் டாஸ்க்ல புடவை கட்டி கூப்பிட்டு போன சுபிக்ஷா கதையை, பேரை, இமேஜை அப்படியே அடிச்சு படுகொழில தள்ளி விட்டா. அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா வியனாவை நார்மலாகவே நீ போய் இந்த சீசனே ஹிட் ஆகுமா, நார்மலாகவே நீ போய் லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஏற்றி விட்டா. அப்படி ஸோ கட் பண்ணா பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க கனி அக்கா இருக்கிறாங்கல்ல, ஆல்ரெடி எஃப்ஜே கனி அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டச்சிங் எல்லாம் தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கனியை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆட்களை பிடிக்கும் இங்க இருக்கிற கண்டஸ்டண்டோட ஒப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுல எஃப்ஜே தான் சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்ல வச்சது. ஆல்ரெடி வெளியே இருக்கிற விமர்சனத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண மாதிரி இருக்குல்ல இது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரா கூட இருக்கிறவங்கள பெண்களா குறிப்பா வந்து யாரெல்லாம் போறாங்களோ அவங்ககிட்ட ரொம்ப எமோஷனலா சாஃப்டான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு படுகுழியில பாதாளத்துல தள்ளிக்கிட்டே இருக்கிற அப்படி இவரு தொடர்ந்து பார்த்தோம். ஸோ கரெக்டா வியனா வந்து பிடிச்சிட்டாங்க பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா இப்ப வியனா வந்து இனிமே அவங்க சார்ந்து எந்த விஷயத்தையுமே நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு சாண்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க் பஞ்சாயத்து இருக்குல்ல, அது இப்ப வரையுமே சம்பவம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா நடுவுல அந்த ஜெயில் பிரச்சனை வரும்போது ஒரு நாள் பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. நீ மறக்க முடியாத ஒரு நாள் வருண்டா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த சீக்ரெட் டாஸ்க்ல போட்டு இவர் உடஞ்சி அழுது மென்டல் ஹெல்த் போச்சு, வீட்டுல இருக்கு நிம்மதி போச்சுலாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணார்ல, அது அப்பயே வந்துருச்சு. அந்த நாள் மறக்கவே முடியல இவரால. தொடர்ந்து அதுதான் உள்ள பிளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அங்க நடந்தது 2 பேருக்குமான சண்டை. 2 பேர் இவங்க அடிச்சான்றாங்க, இவங்க இல்லைன்றாங்க. அது ரெண்டும் வேற சம்பவமே வேற. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம இவர் ஒண்ணு போய் இவரை ஹட் பண்ணிட்டாரு. இவர் சண்டைக்கு போல, ஒரு வாக்குவாதத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது இவர் சாரி கேட்கறது இயல்பு. அங்க நான் அடிக்கவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தங்க அடிச்சாங்கன்றாங்க. அப்போ வந்து அவங்க சாரி கேட்க மாட்டாங்க. ஒரு பக்கம் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுடுச்சு. டாஸ்கா ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணதுக்கு மென்டல் ஹெல்த்னு சொல்லி அழுதவர், லிட்ரலா அழுதாரு. அப்ப அழுதவர் கட் பண்ணா பாத்தீங்கன்னா அங்க போய் அழுதுட்டு இருக்காங்க, கத்தி கதறி அழுதுட்டு இருக்காங்க பார்வதி. அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்புறமா கண்ணில் அடிபட்டு அப்ப சபரியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மேன் ஹேண்டில் பண்ண வேண்டியதானே. நானா இருந்தா தலையில அப்படி பிடிச்சி அப்படி இடிச்சிருப்பேன், இப்படி இடிச்சிருப்பேன் 2 தலையும் பிடிச்சி. அது திவ்யா பார்வதி 2 பேரும் இப்படி பிடிச்சி 2 தலையை இப்படி இடிச்சிருப்பாராம். இடிச்சிருப்பேன்னு சீரியஸா சொல்றாரு அவரு. இதை வந்து இப்போ ரீஎன்ட்ரியான ஆதிரை வந்து பார்த்துட்டு வெளியே இருக்கிற விஷயம் தானே, அது பேசப்பட்ட விஷயம். அதை உள்ள வந்து சொல்றாங்க. இத்தனைக்கும் விஜய் அப்பயே வார்ன் பண்ணியிருக்காரு, மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருப்பேன்னு சொல்றீங்க என்ன விக்ரம் அப்படின்லாம் கேட்டாரு. அங்கெல்லாம் வாயை பொறுத்துட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதிரை கிட்ட என்னமா உருட்டினாரு. அது வந்து காமெடியானுங்க. காமெடினா இருக்கிறது வந்து ஒரு சாபங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுவாங்க. நான் போய் அப்படி பண்ணுவேனாங்க. நீதான் அதை சொன்ன. அது காமெடியெல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க எங்க சீரியஸா பேசுறீங்க, எங்க காமெடியா பேசுறீங்க, ரொம்ப அப்பட்டமா தெரியுதுங்க. நீங்க காமெடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்றாங்க. அதுக்குதான் இந்த உருட்டு. அது காமெடியா இருக்கிறதோட சாபங்க. அது ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹியூமருங்க. டார்க் காமெடியான இதேதான் மாயா 7ல சொல்லியிருப்பாங்க. இந்த இன்னர் வேர் எடுத்து இது வேணுமா மாஸ்கா போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு பிராவ டார்க் காமெடின்னு இருப்பாங்க. இவர் பண்றதெல்லாம் வந்து நார்மல் காமெடி. மற்றவங்க பண்ற சாதாரண விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. அப்படி ப்ரொஜெக்ட் பண்றவரு இப்ப வந்து கத்தி கதறி அழுகுறாரு. இப்ப எல்லார்கிட்டையும் மைண்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் பெரிய சம்பவம், அந்த பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வைக்கிறாருல. ஆஸ்கார் அவார்டு குர்ரா ட்ரம்ப் அப்படின்னு ட்ரம்ப்பை கேட்க முடியாது, பட் விஜேஎஸ் கண்டிப்பா வந்து அவார்டு கொடுப்பாரு அப்படின்னு தான் இவர் எதிர்பார்க்கிறாரு. இப்ப நாமினேஷன்ல இருக்கிற குறிப்பா சுபிக்ஷா அவங்க பயங்கர இன்செக்யூரா இருக்கிறாங்க. ரம்யாவும் வேணாவும் நாமினேஷன்ல வந்திருந்தா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க வரல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. மண்டைக்குள்ள அதே ஓடிட்டு இருக்கு இவங்களுக்கு. அப்ப நம்ம தான் பலியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க ஒரு பர்ஃபார்ம் பண்றாங்க. இவருடைய வேலை வந்து அந்த பக்கம் வெள்ளியா காட்டிட்டு இவருக்கு ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு பாக்குறாரு. இது அப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அழகா ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது திடீர்னு அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா மொத்தமா போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு அழுகுறாரு. இப்ப ஆதிரை வந்து என்ன பேசினாலும் அது வெளியே இருக்கிற மக்களுடைய கருத்து. இப்ப அதை டோன் டவுன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அழுது, நான் வந்து அவ்வளவு வக்கரமான ஆள் கிடையாது, அவ்வளவு வக்கரமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வியனாவை லெஃப்ட்ல தட்டி விட்டு போயிடலாம். அப்படி இருக்கும்போது அதை ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கி அதுக்கு அழுவுறது இருக்குல்ல, அது வந்து ஏன்னா அது மக்களுக்கு வெளியில இப்படி போயிடுச்சேங்கிறதுக்கு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் உள்ள இருக்கிற அந்த டம்மிங்களும் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ப போகுது. அவங்க மேல ஏறி நின்று இவர் பயணம் பண்ண போறாரு அப்படின்னு தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.